அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, முருங்கை வளர்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எது போடணும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வருதுங்க. எங்கெல்லாம் மேட்டுப்பகுதி நிலங்களில் செம்மண் நிலமாக இருக்குது, மணல் நிலமாக இருக்குது, அப்படிங்கிறப்ப ரொம்ப குறைந்த செலவில் குறைந்த தண்ணீரில் வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான பயிர் நமக்கு முருங்கை. இந்த முருங்கையில் 2 வகை இருக்குங்க. ஒன்று, நான் குறுகிய நாட்களில் குறுகிய வருடங்கள் 3 வருஷத்துக்குள்ளே ஒரு பயிர் வளர்க்குறேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், செடி முருங்கை மாதிரி ஒரு பயிரை வளர்க்கலாம். இல்லை நான் நீண்ட காலத்துக்கு ஒரு மாமரம் மாதிரி 15 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரே பயிரை வளர்க்கணும் அப்படின்னா மரமுருங்கை போகலாங்க. செடி முருங்கை இருக்குது அல்லது மரமுருங்கை இருக்குது. செடி முருங்கை 3 வருஷம், மரமுருங்கை 15லேருந்து 20 வருஷம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த செடி முருங்கையை இதோட விதைகளை முடிஞ்ச அளவுக்கு 4 அடிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி நடவு செஞ்சுக்கலாம். எந்த இடத்துலையும் நம்ம இதை போட்டு வளர்க்குறப்ப இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய தெளிப்புகளுக்கான திரவங்களை நம்ம வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த தெளிப்புகளில் ரொம்ப முக்கியமானது ஈயம் கரைசல். இங்கே பாருங்கள், ஈயம் கரைசல்னால் தாய் திரவம் 1 லிட்டர் விற்குங்க. அது ஒரு 550 ரூபா சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு ட்ரம்மில், மூடி உள்ள ட்ரம்மில் 17 லிட்டர் தண்ணீர், 17 லிட்டர் தண்ணீர், 2 லிட்டரு 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 19 ஆச்சா, 1 லிட்டர் ஈயம், இதை கலந்துறீங்க. கலந்து வச்சிட்டிங்கன்னா மொத்தம் 20. அப்போ அந்த 20ல் ஒரு நாள் கழித்து, அதாவது 3 நாள் மூடியே இருக்கணும். அடுத்த 4 நாட்களுக்கு மூடியோட திறந்து மூடுறீங்க. மொத்தம் 7 நாள். 3 நாள் மூடியே வச்சுருக்கீங்க. அடுத்த 4 நாளுக்கு மூடியை திறந்து மூடுறீங்க. மொத்தம் 7 நாள். இந்த 7 நாள் கழித்து இந்த திரவத்தை இப்போ இதிலேருந்து 1 லிட்டர் எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த பயிர்கள் மேலே தெளிக்கலாம். இலைகளில் தெளிக்கிறப்ப இலைகளில் தெளிக்கிறப்ப இலைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அப்போ அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்கிறப்ப அந்த பயிர் இயல்பாக இருக்கும். முருங்கை மரத்தில் தவறு வர்றதுக்கு 2 முக்கிய காரணம் என்னென்னா, அளவுக்கு மீறிய தண்ணீர் அல்லது தண்ணியே கொடுக்காமல் வச்சுருக்க. இந்த 2 காரணம்தான். முறையான தண்ணீரும் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்குறப்ப எந்த விதமான நோய் இல்லாமல் கொண்டு வர பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரமோ அல்லது சாத்தான்குளம் பகுதி, அந்த கூடங்குளம் அல்லது நாங்குநேரி, இங்கே சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, இந்த பகுதிகளெல்லாம் நம்ம முருங்கை வளர்க்கணும்னா வளர்க்கலாம். அது நீங்கள் பழகிக்கிறதுக்காக, அந்த செடியை பழகிக்கிறதுக்காக செடி முருங்கை போடலாங்க. அதில் 2 வகை இருக்குங்க. PKM 1ன்னு ஒரு ரகம் இருக்குது, பெரிய குளம் 1ன்னு ஒன்று இருக்குது, பெரிய குளம் 2ன்னு இருக்குங்க. இன்னும் ஒரு ரகம், புது ரகம் ODC 3, ஒட்டஞ்சத்திரம் 3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. பொதுவாக இந்த ரகங்களை நம்ம போடும்போது என்னென்னா, நம்ம பழகிக்கலாம். ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் காய்கள் வருங்க. அதை விற்பனை, அதோட வளர்ப்பு முறை, நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நீளம் வருது, இன்னும் எவ்வளோ கொடுத்து சரி பண்ணலாம், எவ்வளோ கூட்டலாம், குறைக்கலாம், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த காய்களில் ஒரு நல்ல விற்பனை கிடைக்குங்க. 2வது ஒரு நம்ம முறையாக தரமாக வளர்க்குறோம்னா வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணவும் அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு முருங்கை இலை சம்பந்தப்பட்ட மதிப்பு கூட்டு பொருள்களோட முருங்கை பவுடரு, முருங்கை மிக்ஸு, முருங்கை சாதப்பொடி அப்படின்னு நிறைய பொருள்கள் அதிலேருந்து உபப்பொருள்கள் செய்கிறாங்க. அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, காயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து பண்ணக்கூடிய டேப்லெட்டு, அதிலேருந்து பண்ணக்கூடிய களிம்புகள், உள்ள அந்த காயிலேருந்து வரக்கூடிய எண்ணெய், அதோட உணவுப் பொருள் அப்படிங்கிற மாதிரி நிறையா பொருள்கள் அதில் செஞ்சு வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் திட்டமிட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பொருள்கள், அந்த பயிர்களை முறையாக வளர்க்குறதும், அந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு அதை நம்ம பயிர்களை நம்ம வளர்த்து கொண்டு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக ஒரு இடத்துல நம்ம வளர்த்து செய்யும்போது கூட்டமைப்பாக, விவசாயிகள் கூட்டமைப்பாக இருந்து செய்யும்போது நிச்சயமான வெற்றி கிடைக்கும். அப்போ அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரியும் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு பொருளாக கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க. செஞ்சு பார்க்கலாம்.